Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நுங்கு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 3 விதமான ஹெல்த் ட்ரிங்க் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான நுங்கு சர்பத். ரெண்டாவது நுங்கு மில்க்ஷேக். தேர்டு நுங்கு லஸ்ஸி. வாங்க இப்போ வந்து நுங்கில் இருக்கிற பல்ப் எல்லாம் வந்து நமக்கு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நுங்கு செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டெண்டரான நுங்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிடைச்சது கொஞ்சம் முற்றலான நுங்கு. ஸோ வந்து பல்ப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் டெண்டரான நுங்கு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுங்குலேயே நிறைய ஜூஸஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா பல்ப்பையும் எடுத்து வச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் அடித்து எடுத்து வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நுங்கு சர்பத் பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறான நுங்கு பல்ப்பு, அப்புறம் இதுக்கு ஒரு கருக்கு தண்ணி வேணும். நான் இதை வந்து கருக்கு தண்ணியை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறான நுங்கு பல்ப்பு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருக்கு தண்ணி அது கிளாஸ் ஃபுல்லாக விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக சர்பத் ஆட் பண்ண வேண்டியதான். சர்பத் வந்து ஒரு 2-3 ஃப்ளேவரில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான ஒரு நுங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு ஃப்ளேவர்ட் நுங்கு மில்க் ஷேக். இதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சுகர் ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நுங்கு பல்ப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் வந்து அடித்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதை இப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்தா லாச்சி ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு பல்ஸ் அடித்து நம்ம கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு சுவையான ஒரு பிஸ்தா ஃப்ளேவரில் நுங்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. தேர்டு வந்து நுங்கு லஸ்ஸி. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் புளிப்பில்லாத கட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நுங்கு பல்ப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் போடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒருக்கா கூட பல்ஸ் போட்டு நீங்கள் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ரோஸ் ஃப்ளேவர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சுவையான நுங்கு லெஸ்ஸியும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எல்லா ஜூஸஸ்லேயும் வந்து நான் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் சோக் பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எல்லாம் நம்ம நுங்கு ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்ஜா சீட் வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் எந்த ஜூஸஸ் எடுத்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட நுங்கு சர்பத், நுங்கு மில்க் ஷேக், நுங்கு லெஸ்ஸி வந்து சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.